ரைட். அப்ப என்னன்னு சொன்னால் கேள்வி வந்தங்களுக்கு இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் சனத்தொகை பிரச்சனைகள் கேள்வி அப்படிதான் கேட்கப்பட்டிருக்குது. அன்றைக்கு பார்த்த கேள்வியில வளர்ச்சி பெற்ற நாடுகள் குடித்தொகை தொடர்பாக எதிர்நோக்கும் பிரச்சனைகளை ஆராய்க என்று சொல்லி எங்களுக்கு இதுல கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நாங்க விடை எழுதும் போது கொண்டு வந்து இந்த வளர்ச்சி பெற்ற நாடுகள் எதுன்ற விஷயத்தை நாங்க கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த நாடுகள்ல இருக்கின்ற குடித்தொகை தொடர்பான போக்கு என்னன்ற விஷயத்தை நாங்க கொடுக்கணும். பாப்புலேஷன் தொடர்பா அங்க எப்படிப்பட்ட ஒரு ரெண்ட் இருக்குது, பிறகு இங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் உலக விடயமும் உங்களை கேள்வியில் இருக்கும் சொன்னால் இந்த கேள்விக்குரிய முழுமையான விடயமைப்பை நாங்க விடயமைப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரிதானே? அப்ப வளர்ச்சி பெற்ற நாடுகள் குடித்தொகை தொடர்பாக நோக்கும் பிரச்சனைகள் அப்போ 50 புள்ளிக்கு வந்திருக்குது. நான் அந்த புள்ளி தொடர்பாக சொல்லியிருந்தேன்னா பெரும்பாலும் டைம் புள்ளி எத்தனை ரெண்டாலும் உங்களுக்கு அந்த நேரத்தை பொறுத்து அந்த எத்தனை பேஜ் எழுதணும்ன்ற விஷயத்தை நாங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் எழுதக்கூடிய மாதிரி இந்த விடையமைப்பை நாங்கள் இது செய்யலாம். அப்போ எங்களுக்கு இதில் வளர்முக நாடுகள் இப்போ இந்த கேள்வி மாறியும் பெறலாம், அதையும் நாங்கள் செய்து கொள்ளணும். வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் தொடர்பாக நோக்கும் பிரச்சனைகள் ரெண்டும் பெறலாம். அப்படி வரக்குள்ள அது வேறு பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கும், இது வேறு பிரச்சனைகள் கொண்டதாக இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகள் வேறு வேறு இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அந்த நாடுகளுடைய குடித்தொகை பண்புகள். ரைட். அப்ப முதல்ல நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த குடித்தொகை தொடர்பான அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய பண்புகளை நாங்க பார்க்கணும். கடந்த வகுப்புல கூட உங்களுக்கு சில விடயங்கள் சொல்லி இருந்தனா குடித்தொகை தொடர்பாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய பண்புகள். இப்ப முதல்ல நாங்க இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் எது அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய நாடுகள்ற குடித்தொகை பண்புகள் என்னன்றது நாங்க பார்க்கணும். இப்போ பொதுவாக இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லி நாங்க பார்க்கறது அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா போன்ற இந்த பொருளாதாரத்திலையும் சமூக நல மேம்பாடுகள்லையும் உச்ச நிலையில இருக்கின்ற நாடுகள். அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று HDIன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த HDI அடிப்படையில் தான் என்ன செய்வாங்கன்னா நாடுகளை வந்து வகைப்படுத்துவாங்க. அபிவிருத்தி அடைந்த நாடு, வளர்முக நாடுன்னு சொல்லி அதை இது செய்வாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்த முடிச்சோம்னா HDI அடிப்படையில் எங்களுக்கு அப்போ HDIயினுடைய முக்கியமான விடயம் இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்த முடிச்சோம்னால் கல்வி ஒன்று ஆயுட்காலம், அடுத்தது கல்வி அறிவு, அடுத்தது வந்து அவர்களுடைய என்ன தலா வருமானம். இந்த 3 விடயங்களும் கூடுதலாக அதுல எங்களுக்கு HDIயில வந்து உள்ளடக்கப்படுது அபிவிருத்தி அளவுறதுக்கு. அப்ப ஆயுட்காலமும் வேணும், கல்வி அறிவும் வேணும், அடுத்தது அவங்களோட வருமானமும் வேணும். அப்ப இந்த 3 விடயங்கள் அடிப்படையில அவர்களை இது செய்யறாங்க. அப்ப எஜுகேஷன் இண்டெக்ஸ், அது மாதிரி கல்வி சுட்டி, அடுத்தது ஆயுள் எதிர்பார்ப்பு சுட்டி, மற்றது இந்த தலா வருமான சுட்டி. அப்ப இந்த 3 அடிப்படையில தான் என்ன செய்யப்படுதுன்னு இந்த நாடுகள் வந்து HDI வந்து நாடுகள் வந்து வகைப்படுத்தப்படுது. அந்த வகையில பெரும்பாலும் இந்த நாடுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில பிரிக்கும் போது அந்த உயர்வாக அந்த சுட்டி காணப்படுற நாடுகள் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சொல்லியும், அது குறைவாக இருக்கிற நாடுகள் வந்து வளர்முக நாடுகள் என்று சொல்லியும் வந்து வகைப்படுத்தப்படுது. சரிதானே? இதை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதுல குறிப்பாக நாங்க பார்த்தோம் என்றால் ஐரோப்பா சைவரசம் 766க்கு மேல் இருக்குது. பொதுவாக உலகம் சைவரசம் 7350, சைவரசம் 902 வந்து அபிவிருத்தி அடைந்த பகுதிகள். ஆசியாவை பொறுத்த வரைக்கும் அதில் தென்னாசியா சைவரசம் 644 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குறை அபிவிருத்தி நாடுகள் சைவரசம் 542 கிட்டத்தட்ட சைவரசம் 6 அதுகளுக்கு குறைய வரக்குள்ள வந்து பெரும்பாலும் என்ன செய்யறாங்க என்றால் அபிவிருத்தி வளர்முக நாடுகள் என்று சொல்லியும்,
அதுக்கு மேலே வருகின்ற போது அது வந்து அவருக்கு அடைந்த நாடுகள் என்ற அடிப்படையில் இவனை செய்யப்படும் சொன்னா இந்த சுட்டியை வச்சுக்கொண்டு பயப்படுத்துறாங்க. இப்போ சைவரசம் 6 கிட்டத்தட்ட HDIல சைவரசம் 6 தான் நாங்கள் கூடுதலாக மென்ஷன் பண்றாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஜப்பான் எல்லாம் வந்து சைவரசம் 9.2 இருக்கு HDI. அப்போ இந்த அடிப்படையில் இந்த நாடுகள் என்னென்னன்றதை நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ உண்மையாகவே இந்த எக்ஸ்டர்னல் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்றது பரந்த ஒரு இது. இப்போ நாம சில பேர் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் தானே ஈஸியாக செய்துட்டு போயிடலாம் என்று நினைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுகளில் கவனம் எடுக்கிறது குறைவு. இதுதானே கவனம் எடுக்க மாட்டாங்க. கவனம் எடுக்க மாட்டாங்கள் என்றால் கையில் ஜாயிண்ட் ஆகி கொண்டு இருக்காங்க சில பேர் தான் பார். இப்போ இதில் வந்து கவனம் எடுக்கிறது இல்லை. இப்போ அந்த விடயங்கள் வரக்குள்ள நாங்கள் அதை பற்றி ஆழமாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளோம். நாங்கள் படிக்கிறது இதாண்டி சொல்லி பார்த்து வச்சுக்கணும். இப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடுவோம். நிறைய விஷயங்களை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்வோம், காப்பி பண்ணி வச்சுக்கொள்வோம் விஷயம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அதில் தேடணும். இப்போ அபிவிருத்தி அடைந்தன்றது இந்த எதை வச்சு கொண்டு அதை டிஃபைன் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? இப்போ அதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வாரது கிட்டத்தட்ட 69 1 to 69 வந்து 69க்குள்ள வருகின்ற நாடுகள் எல்லாம் வந்து HDI வந்து உயர்வாரிக்க நாடுகள் அப்படி பார்ப்போம். 69க்குள்ள என்ன வருதுன்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட 8.801 வரைக்குமான பெருமானம் கொண்ட நாடுகள் அவ்வளவும் வந்து உயர்வான பெலருசியா வரைக்கும் வருது. உயர்வான HDIயை கொண்டது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்போ அதுக்கு கீழே வாரதுகள் வந்து குறைஞ்சதுக்குள்ள வருது. இப்போ சீனா கூட குறைஞ்சதுக்குள்ள வருது. சீனா வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்குள்ள இல்லை உண்மையாக. ரெண்டாயிரம் வந்து சில பண்புகள் வந்து அங்கே கொஞ்சம் சாரி அங்கே வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கிறபடியா. இலங்கையும் கூட சீனாவுக்கு கிட்டத்தட்ட தான் இருக்கு. இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்குள்ள இல்லை. அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் உலன் இருக்குது. ஏன்னா பொருளாதார நிலையில வந்து அங்கிறது கடுமோசம். இப்போ இது வந்து 2012ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு தரவு. இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு இன்னும் மோசமாக இருக்கு. இப்போன்னு சொன்னால் இந்த பொருளாதார நெருக்கடி அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வருது. அப்போ இந்த பெருமானம் இந்த HDI வச்சு கொண்டு தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் நாடுகள் வந்து அபிவிருத்தி நாடு வளர்மு நாடுன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த நான் சொன்னது போல வருஷம் 6 அல்லது 6 விட குறைய வரும் பொழுதோ அது கட்டாயம் வளர்மு நாடுகளாக இருக்குது. அதே போல சைவரசம் 8 அல்லது அதை விட கூட வரும் பொழுதோ அது அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கு. உங்களுக்கு 69 வரைக்கும் சொல்றாங்க ஒரு செட்டு. அதுக்கு இடைப்பட்டதுகள் வந்து அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அதாவது கிட்ட அபிவிருத்தி நெருங்கிய நிலையில இருக்குது. ஆனால் வேற சில பண்புகள் அங்க வந்து மாறுபட்டிருக்கிறபடியால் அந்த மாறுபட்ட பண்புகள் வந்து அந்த நாடுகளை அபிவிருத்தி என்ற அதுக்குள்ள வந்து கொண்டு போகல என்று சொல்லி நாங்க சொல்லலாம். இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் இருக்குது. உக்ரைன் வந்து 7.34 வளர்ச்சி வீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படும். அனுவல் க்ரௌத் வந்து அந்த இது அப்போ யுத்தம் அதுகள் அப்படிப்பட்டதுகள் பாருங்க இவ்வளவு குறையும். லிபியா வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. சில விடயங்கள் அந்த குறிகாட்டியில குறைஞ்சிருக்குது. அப்படி தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற ஒரு நாடு. ஆனால் தென்னாப்பிரிக்காவினுடைய இதுவும் வந்து குறைஞ்சிருக்குது. இப்படி சில இதுகள் இருக்குது. அப்போ இதை வச்சு கொண்டு தான் செய்யப்படும் அபிவிருத்தி அடைந்த நாடு வளர்மு நாடு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்றதை நாங்கள் பார்த்தோம்னா கூடுதலாக வட அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா, ஜப்பான் இப்படி குறிப்பிட்ட சில நாடுகள் வந்து இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்குள்ள நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்போ இந்த நாடுகளில் வந்து
பாப்புலேஷன் சனத்தொகை பண்புகள். அப்ப இந்த நாடுகள் என்னன்றதை நாங்க ஒரு பந்தியில சொல்லுவோம். அப்புறம் இந்த நாடுகள்ல இருக்கின்ற சனத்தொகை பண்புகள் என்னன்ற விஷயத்தை நாங்க சொல்லிக்கொள்ளணும். ரைட். இப்போ நாங்க போன இதுல வந்து பாப்புலேஷன் 2024 ஆண்டு டேட்டா நான் காட்டுறேன். அப்போ இந்த 2024 ஆண்டு டேட்டாவின் அடிப்படையில் நாங்கள் பார்த்த முடியும் இந்த தரவுகளை, இந்த பண்புகள் அது கொஞ்சம் பாடமாகிக் கொள்வோம் நாங்க சில விடயங்களை. அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய சனத்தொகையை பார்த்தோம் என்றால் மொத்த உலக சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 8.1 பில்லியன், 8083 மில்லியன். அதுல அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய சனத்தொகை வந்து 1281 மில்லியன். இப்போ நாங்கள் இதுக்குரிய பேர்சன்டேஜ் அளவில் இப்போ எங்களுக்கு வருமானம் இல்லாட்டியும் கிட்டத்தட்ட பேர்சன்டேஜை பார்த்து வச்சுக்கணும். இப்போ நாங்கள் கால்குலேட்டரில் பார்த்தோம் என்றால் பெர்சன்டேஜை பார்ப்போம். 1281 கழித்தல் 8083 தர 100 வீதம். கிட்டத்தட்ட 16 வீதம் உலக சனத்தொகையில, மொத்த சனத்தொகையில கிட்டத்தட்ட 16 வீதம் சனத்தொகையை 20 வீதத்துக்கும் குறைவாக நாங்கள் சொல்றோம். நாங்கள் 1/5 சனத்தொகை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இது இன்னும் குறைஞ்சு கொண்டு வருது. இப்போ 16 வீதம் சொன்னா இன்னும் நாங்க பார்த்தோம்டா 16 சொல்லக்குள்ள 5ன்றதை விட 6 அளவுக்கு வந்து திண்டைச்சு. 16 நாங்க பிரிக்க வேண்டாம், சாதாரணமா பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 16 வீதம் என்ன 16 வீதம் இருக்குது சனத்தொகை. இந்த சனத்தொகையை நாங்கள் 16 சர 6 96 கிட்டத்தட்ட 1/6 சனத்தொகை கொண்டது. இப்போ நாங்கள் 1/5 சனத்தொகை தான் இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு தரவுகள்ற அந்த வேறுபாடு அப்டேட் ஆன தரவு பாருங்க. அப்போ முதல்ல நீங்க சொல்லும் பொழுது 1/5 என்னுடைய புத்தகங்கள்ல கூட அப்படித்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20 வீதம் சனத்தொகை அல்லது 1/5 இருக்கும். அது 2012 ஆண்டு டேட்டா வச்சு கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த டேட்டா வச்சு கொண்டு தான் நாங்க இதுகளை வந்து மாற்றி சொல்லணும். வேண்டா இப்போ 2024 வந்துன்னா தரவுல நாங்க பார்க்க குளங்களுக்கு பாப்புலேஷன் வந்து உழவு இருக்குது. கிட்டத்தட்ட 16 வீதம் வருது. ஆகவே 1/6 சனத்தொகையை வந்து கொண்டிருக்கு. 5 வந்து அபிவிருத்தி அடைந்து வருகின்ற வளர்முக நாடுகள் கொண்டிருக்குது என்றதை நாங்க இதுல குறிப்பிடணும். சரிதானே? ரைட். அதே நேரம் இந்த 1/6 சனத்தொகை என்னக்குள்ள மிகவும் குறைந்த மட்டம். இப்ப ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நாங்க பார்த்தோம் அப்படின்னா குறையும். இப்ப நாங்க கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முதல் தான் சொன்னாங்க 1/5. அதுக்கு முதல் கூட இருந்திருக்கு. முன்ன நாங்க தரவுகளை பார்த்த மாட்டோம். இன்றைக்கு வந்து 1/6 சனத்தொகை கொண்டது. கிட்டத்தட்ட 16 வீத சனத்தொகை கொண்டிருக்கு. மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்டிருக்கு. அப்ப இந்த குறைந்த சனத்தொகை உண்டு. ரெண்டாவது இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு பண்பு. இந்த பண்புகளை பற்றி நாங்க ஒரு பந்தியில கொடுங்க கட்டாயம். இப்ப நான் அந்த டேட்டா ஷீட் உங்களுக்கு போட்டுருக்கிறேன். கட்டாயம் இந்த டேட்டா ஷீட்டை வந்து நீங்க என்ன செய்யுங்கண்டா பிரிண்ட் எடுத்தாவது வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 25 பேஜ் 12 தாள் இருக்கிறபடியால் அந்த 12 தாள்ல வந்து 12 தாளையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. A4 ஷீட்டு இதுதானே? ரைட். அப்ப 12 ஷீட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க டேட்டா எடுத்துக்கொள்ளலாம், பிடிஎஃபா வச்சுக்கொள்ளலாம். கொஞ்சம் பிரிண்ட் எடுங்க. 12 தாள் தானே, ஒரு 12 தாளுக்கும் 10 ரூபா அப்படி பார்த்தா 120 ரூபா காசு வரும். ஆகவே இந்த டேட்டா ஷீட் கட்டாயம் பாப்புலேஷன் படிக்கணும். டேட்டா ஷீட்டுங்களுக்கு தேவை. அப்போ 2024 ஆண்டுக்குரிய போட்டிருக்கேன். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். 2012 ஆண்டுகள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வேரியேஷனை வேறுபாடை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது உதவும். ஆகவே கட்டாயம் அதுகளை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சிலதுகளை படிக்கிறதுக்கு போடுற இந்த இதுகளை வந்து முதலீடுகளாக நினைச்சு கொள்ளுங்க. அது ஒரு செலவண்டு நினைச்சு அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. இந்த கட்டாயம் இந்த டேட்டா ஷீட்டை வச்சுக்கொண்டு தான் எல்லாத்தையும் கதைக்கலாம். நான் கதைக்கலையும் சரி, யார் படிக்கலையும் சரி. அப்போ எங்களுக்கு பிறப்பு வீதத்தை பார்த்தோம்னு சொன்னா 1000க்கு வந்து 9 பேர் என்ற மாதிரி இந்த பிறப்பு வீதம் இருக்குது அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல. ஆனால் வளர்முக நாடுகளை கம்பேர் பண்ணியும் கதைக்கணும். நாங்கள் வளர்முக நாடுகளை பார்த்தோம் என்றால் 1000க்கு 18. அங்க 2 மடங்காக இருக்குது பிறப்பு வீதம், இங்க 1 மடங்கா இருக்குது. ரைட். அதே நேரம் இங்க இன்னொரு பண்பொண்ட நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கும். சரி, பிறப்பு வீதம் குறைய, ஓகே, குடும்ப கட்டுப்பாடுகள், உயர்கல்வி, அப்படி நிறைய விஷயம் அது சரிதானே என்று சொல்லி நாங்கள் விடுவோம். ஆனால் இறப்பு வீதத்தை பாருங்க,
அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வந்து கூட இருக்குது, வளர்முக நாடுகள்ல குறை இருக்குது. இதை யோசிச்சு பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டானது இருக்கு. என்னடாப்பா அது, நாங்க அஹ், அபிவிருத்தி அடைந்த நாடு அமெரிக்காக்கள்ல கூட பேர் சாகுறாங்க, எங்கட நாடுகள்ல குறைய பேர் தானே சாகுறாங்க ரெண்டு நாங்கள் வந்து யோசிப்போம் என்ன. அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு விடயம் வந்து இதுக்குள்ள இருக்குது. அவங்க கூட பேர் சாகுறாங்கண்டா என்ன, பெரிய நாடு, வளர்ச்சி அடைஞ்ச நாடு, என்ன சிகிச்சை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ உடல் நலம்ன்ற விஷயத்துல எல்லாம் உச்சகட்டத்தில் இருக்கிற நாடு என்ன நடக்குது. அப்ப இந்த சாகுற ஆக்கள் என்ற விஷயம், அந்த 11-7 இந்த விஷயத்தை நீங்க வழியா பார்த்துக்கொள்ளணும். இங்க இருக்கிற இன்னொரு பிரச்சனைன்றது, இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. முதலாவது சொன்ன பிறப்பு வீதம் குறைகிறதுக்குள்ளால ஒரு பிரச்சனை வருது. அதால எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், சிறுவர்கள் எண்ணிக்கை குறைய போகுது. இன்னும் ஒரு 10-15 வருடத்துல அந்த சிறுவர்கள் தான் என்ன செய்ய போறாங்க, பெரியாக்களா தொழிற்படைக்குள்ள வர போறாங்க, தொழிலாளர்களாக. அந்த நாடுகளுக்கு அதில் இருக்கிற தொழில் நிலையங்களை இயக்குகிற தொழிலதிபர்களாகவோ அல்லது இயந்திர இயக்குநர்களாகவோ என்ன தொழில்நுட்பவியலாளர்களோ வர போறாங்க. அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற விஷயம் என்னடா, அந்த 9என்ற விஷயம், பிறப்பு வீதம் வந்து 9ன்றதுக்குள்ளாகல எங்களுக்கு தெற்ற இன்னொரு விஷயம், சிறுவர் எண்ணிக்கை குறைய போகுது, எதிர்காலத்துல தொழிற்படை குறைய போகுது, லேபர் போர்ஸ்ன்றது குறைய போகுது. இதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம் என்றால், 11 என்றா இங்க சாகுறது வந்து வயது முதிர்ந்தோர் வந்து கூடுதலாக இருக்கிறாங்க, அவங்க தான் சாகுறாங்க. சின்னாக்கள் சாகுறதுன்றதை விட அவங்க சாகுறதுனாடி தான் அந்த வருது. குறை எண்ணிக்கை இருந்தும் கூட சாகுறது காட்டுறா வயதும் இருந்து. அப்ப அப்ப அங்க எங்களுக்கு வழித்தட்டு இன்னொரு பிரச்சனை சொன்னால், ஏஜிங் பாப்புலேஷன் அல்லது வயதடையும் சனத்தொகைன்றது அங்க இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க, மூன்றாவது விஷயம். இது ரெண்டும் வச்சுக்கொண்டே மற்றதுகளுக்கு நாங்க போகலாம். இந்த சனத்தொகை வளர்ச்சி வீதம்ன்றது -0.2 சனத்தொகையானது அந்த நாடுகளினுடைய போக 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 குறைஞ்சு கொண்டு போற ஒரு போக்க கொண்டிருக்குது. அப்ப இது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். அது பெரிய வல்லரசு, உங்களுக்கு தெரியும், பொருளாதார வல்லரசுகள், இராணுவ வல்லரசுகள் சொல்லப்படுற அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இந்த சனத்தொகைன்றதும் பெரிய ஒரு ஆக்கள்ன்றது என்ன. அப்ப இராணுவ பலத்துல வந்து எங்களுக்கு தொழில்நுட்பம், இராணுவ அந்த வெப்பன்ஸுக்கு அப்பால பாப்புலேஷன் வந்து முக்கியம். இப்ப இன்றைக்கு உலகத்துல வல்லரசா இருக்கிற நாடுகளை நாங்க எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், அந்த நாடுகள்ல தொழில்நுட்பம், பொருளாதாரம் எல்லாம் விஷயம் இருக்கிற அதே நேரம் சனத்தொகையும் அங்க கூட இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, சாதாரணமா பெரிய நாடுகள் சொல்ற நாடுகளை நாங்க இப்ப இலங்கையை பொறுத்த, இலங்கைக்கு வந்து அச்சுறுத்தலாக அல்லது இலங்கையில வந்து இருக்கிற பூகோள அரசியல் செல்வாக்கு செலுத்துகின்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யா வந்து இதுல பெருசா செல்வாக்கு செலுத்துறது காணல. அப்ப இந்த 3 நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன்ல வந்து முன்னணியில இருக்கிற 10 நாட்டுக்குள்ள வர நாடுகள் தான் இருக்கு. ரஷ்யாவும் 10 நாட்டுக்குள்ள இருக்கிற நாடுகள் தான். சனத்தொகைன்றது அதனுடைய இராணுவ பலத்தை கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இப்ப இராணுவ பலம், தொழிலாளர் பலம், அப்படி நிறைய விஷயத்துக்களை குறைக்கும், செல்வா செலுத்தும். ரைட். அடுத்த விடயம், இப்ப இது வந்து நான் ஒரு உதாரணமோ டெவலப் கண்ட்ரின்னு பொதுவாக சொல்றேன். இதே விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன சொல்ல மாட்டா, சில நாடுகளுக்கு பார்க்கணும். அடுத்த பார்த்து சொன்னால் இதுல பாருங்க இன்னொரு விஷயம், அதைத்தான் நான் சொன்னேன், அந்த முதியோர் தொகை ஆக்கள், முதியோர் தான் கூட சாகுறாங்க என்று சொல்றதுக்குரிய இன்னொரு எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்றால், இங்க பாருங்க, இந்த இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட், IMR என்று சொல்றது, சிறுவர் சாரி என்ன சொல்றது, சிசுமரண வீதம். சிசுமரண வீதம்ன்றது குறைவிருத்தி நாடுகள்ல 29 இருக்குது, அபிவிருத்தி அடைந்த நாடுல 4 பேர் இருக்குது. இது நல்ல விஷயம். 4 பேர், 100 பேர், 4 வீதம் தான் சாகுறாங்க, 100க்கு 4 குழந்தைகள் தான் சாகுது. அப்ப இது நல்ல விஷயம்ன்றதுக்கு அப்பா அல்லது குலைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அப்ப இவ்வளவு பேர் 4 பேர் தான் சாகுறாங்க. அப்ப இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, 4 பேர் தான் சின்ன பிள்ளைகள் சாகுதுன்னு சொல்றாங்க, ஆனா இதுல கூட வராங்கண்டா, அப்ப சாகுறாக்களாரு, சாகுறாக்கள் வந்து இந்த முதியோர்கள் தான் கூடுதலாக சாகுறாங்க. அப்ப இதை காட்டுறதுக்கு இன்னொரு இண்டெக்ஸ் தான் அது. அப்ப சிறுவர் சிசுமரண வீதம்ன்றது குறையும். அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் அந்த கம்பேர் இறப்பு வீதத்துக்கும் சிறுவர் இதுக்கும் இடையில நாங்க பார்த்தோம் என்றால், இப்ப இங்க வந்தங்களுக்கு 4க்கு 11 என்றால் 4 வீதம், சாரி இது வீதம், இது 1011. அப்ப இங்க கூட இருக்குது, இதுல குறை இருக்குன்னு சொன்னால், அப்ப சாகராக்கள் வந்தாரு, மெற்றாக்கள் சிறுவர்கள் இல்லை என்ற விஷயத்துக்கு நாங்க என்ற விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளும்.
இங்கே வந்து சிறுவ கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்கண்டா சாகுறாக்களாரு அப்போ இங்கே குறைய இருக்குது இப்போ இங்கே வந்து பொதுவாக ஆரம் சாகலைண்டா இங்கே வந்து கூட தான் இருக்குது இதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சமத்துவ பண்பு கட்டாயம் விளங்கப்படுத்தணும் நீங்க நோட் பண்ணியா எடுத்துக்கொள்ளணும். சாரி. அடுத்தது கருவள வீதம். கருவளையத்தை பாருங்க எங்களுக்கு பிறப்பு வீதம் மாதிரி இருக்குதோ கிட்டத்தட்ட பிறப்பு வீதத்தை மாதிரி தான் 2 மடங்கு வளர்முக நாடுகள் இருக்குது. 2 மடங்கு கூட இருக்குது வளர்முக நாடுகள். வளர்முக நாடுகள் 2 மடங்கு இருக்குது. அதே நேரம் 67 நாடுகள் அதை விட குறைய இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ கருவள வீதமும் பிறப்பு வீதத்தில் செலவாச்சரத்தோடு விடையும். அடுத்தது பெர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் இதை வழியாக பாருங்க. இதில் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் பண்பு எழுத போகிற. அப்போ கட்டாயம் இந்த ஒரு வேயில் இந்த ஒரு ட்ரக்கில் வந்து விடை எழுதுங்க, இல்லாட்டி கஷ்டம். தொப்பையாபன் எழுதுங்க, தரவுகள் எழுதுங்க. பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். அப்போ பெர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் பாருங்க 65 இதில் வந்து 15 வயது குறைந்த ஆட்கள் சிறுவர்கள். அப்போ இது வந்து சிறுவர்கள், இது வந்து முதியோர்கள் 65 கூட வச்சுக்கொள்ளுவோம். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பாருங்க சிறுவர்கள் வந்து 16 பேர், முதியோர்கள் 20 பேர். பாருங்க சிறுவர்களோட தொகையை விட முதியோரோட தொகை கூட நிற்குது. இதுதான் நான் வயதடையும் சொன்ன பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் கட்டமைப்பின் அடிப்படையில் பார்த்தால் சிறுவர்கள் தொகையை விட முதியோர்கள் தொகை கூட இருக்குது அங்க. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் பார்த்திருந்தால் பிறப்புகள் கூட இருக்குது, முதியோர்கள்ன்ற தொகை வந்து குறைய இருக்கு. 27க்கு 8, இது 16க்கு 20. பாருங்க இதை லீட் பண்ணிட்டு இங்க அப்படி இல்லை, இது குறையத்தான் இருக்குது. அப்ப ஒரு சனத்தொகை கூம்பொண்டு கீறினோம் என்றால் எங்களுக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு எப்படி வரப்போ வேண்டாம் கிட்டத்தட்ட இப்போ 3 பிளாக்ஸ்ல வரும். அது எப்பவுமே நான் எப்படி கீறுறேனே, ஒரு சைட்டை மட்டும் கீறுறேன். சனத்தொகை கூம்பிட ஒரு சைட்டை மட்டும் கீறுறேன் வச்சுக்கொள்வோம். ரைட். இப்போ எங்களுக்கு சிறுவர்கள் எத்தனை பேர்? 16 பேர். தொழிற்படை ஓரளவுக்கு ஒரு 16 ரெண்டாலங்க அளவில் இருக்குது. 3 கட்டமாக பிரிப்புமே. தொழிற்படை வந்தங்களுக்கு மீதி வரப்போகுது 16, 20, 40 என்றால் மீதி அப்படியே தொழிற்படை வரப்போகிறேன். நாங்கள் கொஞ்சம் 3 பாரா கீறுறோம். விட சுழற்சி வரும் 3 பாரா. முதியோர்கள் வந்து இப்படி வரப்போகுது. பாருங்க இது முதியோர்கள் கூட, சிறுவர்கள், இது முதியோர்கள் இடையே தொழிற்படை. இதே நேரம் மாறி வளர்மோ நாடு இருக்கிற வழிக்கிட்டால் சிறுவர்கள் வந்தங்களுக்கு 27, தொழிற்படை கூட வரப்போ உண்டாக்குறக்குள்ள கூட தான் வரும் பிரச்சனை. ஆனால் முதியோர்கள் வந்து கொஞ்சம் கிராப்புகள்லாம் காட்டுங்க சில விஷயங்கள். இப்போ இதுக்கு வந்து புள்ளி விவர தரவுகள் இது பாருங்க, இது குறை. அப்ப இஞ்சையும் பார்த்துடா 2 இடத்துலையும் நீங்க இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் பார்த்துடா, இந்த இடத்துலையும் அங்கேயும் பார்த்துடா உங்களுக்கு உலகம். இங்கே பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு இருக்குது என்னன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து சிறுவர்களை விட முதியோர்கள் வந்து லீட் பண்ணி போறாங்க. ஆனால் வளர்முக நாடுகள்ல சிறுவர்கள அளவை விட 3 மடங்கு கிட்ட குறையத்தான் ஆதரிக்கிறாங்க என்றால் முதியோர்கள் இருக்கிறாங்க. அப்போ பிறப்பு வீதம் இங்கே கூட இருக்குது, அங்க வந்து பிறப்பு வீதம் குறைய இருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு அதில் வழங்குது. இது வந்து எங்களுக்கு அந்த 2 இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கூட நாங்கள் நிறைய சொல்ல போகிறோம். ரைட். அடுத்தது பாருங்க, இந்த தரவு கட்டாயம் தெரியணுமா? இதெல்லாம் எலுமா இருந்தால் மேக்சிமம் இந்த தரவுகளை எடுத்து இந்த விஷயங்களை கொஞ்சம் பாடமாக்கி ஓரளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஓரளவு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இப்போ இதில் போடக்குள்ள 16க்கு 20 இல்லாட்டி 18, 20 போட்டாலும் உங்களுக்கு அந்த இது போட்டாலும் அங்கே பிளவர போடுறது உங்களுக்கு அந்த விஷயம் விட போகணும். இதை விட கூட இருக்குது. கட்டாய நாள் திரும்ப ஜாயின் ஆகுங்க. அடுத்தது பார்த்துட்டால் ஆயுள் எதிர்பார்ப்பை பாருங்க. பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னால் இங்கே கூட இருக்குது. இந்த முதியோர்கள்றதுக்கு ஒத்து போறதாக எங்களுக்கு இந்த இதுவும் இருக்குது. என்ன 79, 72. அது ஆண் பெண் நம்மளுக்கு தேவையில்லை, அது பெரிய அளவில் இது தேவையில்லை. ஏர்பன் பாப்புலேஷன் பாருங்க, நகர சனத்தொகை 80%, இங்கே 54%. இப்போ நிறைய தரவுகள் எங்களுக்கு இங்கே வந்து இதுக்குள்ள எங்களுக்கு வந்தது. ரைட். சரியோ? ரைட். உலகத்தையும் வச்சுக்கொண்டு
ரைட். அப்ப இதுல இவ்வளவுத்தையும் நாங்க வச்சுக்கொண்டு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னால் இன்னொரு தகவல்களும் இதுல பாகத்தையிலடா தெரியும். பிரைமரி ஹெல்த் கேர் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்தவங்களுக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்ன்றது பெரிய அளவில் அதை பற்றி ஒன்றும் போடலை. வளர்ந்த நாடுகள்ல இருக்குது, அந்த தரவுகள் ஒன்றும் போடலை. இந்த இதை பாருங்க. அடுத்த விஷயம், இது முக்கியமான ஒரு டேட்டா இதான். இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் எழுதலாம், சும்மா சொல்ல இல்லாது. அதான் முக்கியம். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பர் 10,000 பாப்புலேஷன், 10,000 பேருக்கான சுகாதார பணியாளர்கள் எத்தனை பேர் என்ற இதை பார்த்தீர்கள் 37 பேர் டாக்டர்ஸ் வந்து 10,000 பேருக்கு 37 பேர் இருக்காங்க. ஆனால் வளர்ந்த நாடுகள்ல 13,400. அப்ப இங்க வந்து டாக்டர்ஸ் வந்து கூட இருக்கிறாங்க. சுகாதார நலனுக்காக அதிக அளவிலான நாட்களை செய்யறாங்க. இப்ப அங்க வயது கூடியும் நிறைய காலம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், டாக்டர்ஸ் கூட. அடுத்தது நர்சிங் அண்ட் மிட்வைஃப் பர்சனல். அப்ப அவங்க வந்து அந்த தாதியர்கள் அப்படியானதுகள் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியான மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிற மாதிரி தாதியர்கள் பராமரிப்பாளர்கள் வந்து அது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுல வந்து 104.2, 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட 104. ஆனால் வளர்ந்த நாடுகள்ல 25 பேர் தான். 10,000 பேருக்கு 25 பேர். அதே போல மொத்தத்தலா வருமானத்துல வந்து இந்த சுகாதாரங்கள் இதுக்காக என்னத்துக்கு இந்த ஹெல்த் கேருக்கு வந்து சுகாதார உடல்நலம் சுகாதாரம் அந்த இதுகளுக்கு ஒதுக்குற தொகை வந்து $6,023. சரிதானே? $6,023. ஆனால் வளர்முக நாடு வந்து 338. பாருங்க, கிட்டத்தட்ட அதுல 10 வீதமும் இல்லை, அதுல 5 வீதம். அது 100 வீதம் பார்த்தா 5 வீதம் தான் நாங்களும் ஒதுக்குறோம். வளர்முக நாடுகள் ஒதுக்குறோம். இலங்கை எவ்வளவு ஒதுக்குறோம் அதுக்குள்ள பார்க்கலாம் நாங்க. இந்த தரவுகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்க இருக்கிற பாப்புலேஷன்ல வந்து வயது கூடினாக்கள் நிறைய காலம் இருக்கிறதுக்குரிய வழிவகைகளை செய்து நோய் நொடிகளால் இறக்குறாங்கிற எண்ணிக்கையை குறைக்குது. அப்ப என்ன நடக்கும்? இறக்குறாங்க குறை. சின்ன வயதுல இருப்ப எங்கட வயதுல சின்ன வயதுகள் எங்கட பக்கத்துல இறக்குறாங்க. அப்ப இறப்பு வீதம் கூடும். அங்க வந்து சின்ன வயதில் இறக்குறது இல்லாம போகும். ஏனென்றால் காசிம் ஹெல்த் கேருக்கு கூட செலவழிக்கிறாங்க. இந்த ஒதுக்கப்படுற டாக்டர்ஸ் எண்ணிக்கை வந்து 2 மடங்கு 3 மடங்கு. அதே மாதிரி இந்த நர்சிங் அண்ட் மிட்வைஃப் வந்து அவங்கள ஒரு 3-4 மடங்கு. இப்ப சுகாதாரம் அல்லது இந்த உடல் நலத்தை கவனிக்கிறதுக்காக இந்த நாடுகள் கூடுதலான நிதியை இல்லை கூடுதலாக தொழிலாளர்களை கூடுதலான அக்கறையை வந்து இங்க எடுக்குது. ரைட். நீ இதை வச்சு கொண்டுதான் விஷயத்துக்கு வரணும். அப்ப நீங்க ஒரு பந்தியில இந்த நாடுகள் என்ன சொல்லுவேன், அடுத்த 2 பந்தியிலையோ அல்லது ஒரு 2 பந்தியில வந்து 2 அல்லது 3 பந்தியில இந்த நாடுகளினுடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய சனத்தொகை பண்புகளை நீங்க சொல்லுங்களை கட்டாயம் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. வளர்ந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாட்டுல எப்படி இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இனித்தான் பிரச்சனை என்னன்ற விஷயத்தை இப்ப இதுக்குள்ள பார்த்தோன்னே உங்களுக்கு பிரச்சனை விளங்கும். மெயினா 2 பிரச்சனையை நாங்க சொல்லலாம். ஒன்று பாப்புலேஷன் ரீதியா சொல்லிட்டு நாங்க அதுக்குள்ள போகலாம். ஏஜிங் பாப்புலேஷன், வயதடையும் சனத்தொகை அல்ல சனத்தொகை வயதடைதல். குகபாலன் சார் உங்களுக்கு லெக்சர்ஸ் எடுத்திருப்பார். அவர் முக்கியமாக அந்த வேர்ட் வந்து அந்த சொல்லுகளை வந்து கூட யூஸ் பண்ணுவார். ஏஜிங் பாப்புலேஷன் அல்லது வயதடையும் சனத்தொகை என்று சொல்லி. அந்த விஷயம் வந்து இன்றைக்கு இந்த நாடுகளில் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக மாறிக்கொண்டிருக்கு. 2வது, பிறப்பு வீதம் குறைகிறது. அது என்னத்தை கொண்டு போகுதுன்னு சொன்னால் சிறுவர்கள் அதாவது குழந்தைகள் பிறக்குன்றது
ஒரு இன்னும் சில வருடங்கள்ல, இன்னும் சில ஒரு 10-20 வருடங்கள்ல இருந்து தொழிற்படையினுடைய அளவை வந்து சுருங்கி கொண்டு போறதுக்கு வழிவகுக்குது. அப்ப பிறப்பு வீதம் அங்கால குறையறதால தொழிற்படைக்கு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று எதிர்காலத்துல வரும். அடுத்தது முதியோர் தொகை கூடிக்கொண்டு போறது இயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப முதியோர் தொகை கூடிக்கொண்டு போகுது ஒரு பிரச்சனை, பிறப்பு வீதம் குறைஞ்சு கொண்டு வர்றது அடுத்த பிரச்சனை. அப்ப இது ரெண்டு முக்கியமான பிரச்சனை அடிப்படையில் அங்க அடுத்த பிரச்சனைகளை நீங்க சொல்ல போறீங்க. Right. இனி பிரச்சனைகளை சொல்லித்து அதுக்கு சொல்யூஷன்களை சொல்லணும். சரிதானே? பிரச்சனை சொல்லித்து சொல்யூஷன்களை சொல்லணும். ரைட். அப்படி நாங்கள் அதை செய்யலாம் என்றால் என்ன பிரச்சனைகள்னு பார்ப்போம். சுருக்கமா நான் ஒரு தொண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன்று வந்து முக்கியமான பிரச்சனை இதுல வந்து என்ன சொன்னால் இந்த ஏஜிங் பாப்புலேஷன், அதே நேரம் அங்க வந்து பிறப்பு வீதம் குறைவடைதல். அப்ப சனத்தொகை வயதடைதல்ன்றது முக்கியமான பிரச்சனை. அப்ப வயதடைதல்ண்டா என்னன்றதை கொடுக்கணும். நாங்க பொதுவாக இந்த 65 வயதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை சனத்தொகை கட்டமைப்புல வந்து அதிகரித்து கொண்டு வருதல் ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லப்படும். குறிப்பாக பிறப்புகளை விட கூட வருவாங்க. அப்ப நான் பார்த்தேன்னா 19க்கு 26 ஏதோ வந்தது. என்ன 19க்கு 26 ஏதோ வந்தது வயதடையும் சனத்தொகை அந்த கட்டமைப்பு. ரைட். 19க்கு இல்லை 16க்கு 20. அப்ப இது வந்து பிறப்பு வீதத்தை விட கூட இயல்பு நிலையில வந்து சிறுவர்கள் பிறப்பு வீதம் கூட இருக்கணும், அதாவது சிறுவர்கள் கூட இருக்கணும், இந்த முதியோர்கள் வந்து குறையரிக்கணும். இதுதான் அந்த சனத்தொகை கட்டமைப்புல பொதுவான இயல்பு, ஒரு சாதாரண கூம்பிடுது. அது மாறி இருக்கக்குள்ள அதை விட அந்த பிறப்பு வீதத்தை அல்ல சிறுவர்கள் அளவை விட கூட இருக்கும் போது கிட்டத்தட்ட சிறுவர்கள் அளவை விட கூட வருமாக இருந்தால் அது வந்து ஏஜிங் பாப்புலேஷன்ன்றதுக்குள்ள போயிடுவோம். இதுதானே ஏஜிங் பாப்புலேஷன். அப்ப இந்த ஏஜிங் பாப்புலேஷன் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். குறிப்பாக இது வந்து எங்களுக்கு இவர்கள் வயதடைந்தவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க சொன்னா அவர்களுக்கான அவர் வந்து தொழில் புரிய மாட்டாங்க. வயதானாக்கள் தொழில் புரிய மாட்டாங்க. தொழில் புரிஞ்சாலும் சிறுவர்களுக்கு அந்த மற்றைய பாட்டிக்குரிய தொழில் இதுகளை வந்து அவங்க அமைச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு விசாரணை சொல்லுவோமே, இன்றைக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பண்ணி சொல்றோம். 80 வயதுல ஏதோ ஜனாதிபதி. 80 வயதுல நான் பாருங்க. இப்ப நம்மட பகுதிகளில் ஒரு 80 வயதால என்ன வேற இருப்பாரு. அவர் வீட்டுல ஒரு ஒரு மூலையில ஒதுங்கி திரிக்கிற ஒரு அழைப்பார். உடல்நிலையில மோசமா போயிட்டு. ஏன் எங்கட நாட்டில கடந்த காலங்கள்ல இருந்த இலங்கை ஜனாதிபதி கூட கூடிய வயது கொண்ட ஒருவராக இருந்தவர். அவர்கள் எல்லாம் அப்படித்தானே. இப்பதான் கொஞ்சம் ஒரு இள வயது ஜனாதிபதி இருக்காரு. அப்ப இந்த இவங்க என்ன செய்வாங்கன்றா மற்றைய ஆக்களுக்குரிய இப்ப வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்குரிய வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்கின்ற அல்லது செய்கிறாக்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு துறைகள்ல இப்ப சில சில முக்கியமான இப்ப திறமை இருந்தும் வயது குறைந்திருந்தால் அவர்களால் முன்னுக்கு சில விடயங்கள்ல வர முடியாத ஒரு நிலை வந்து இவர்களால் ஏற்படுத்தப்படும். என்னிடத்துல இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே இல்லாம விட்டிருந்தால் அந்த இடத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில ஐக்கிய தேசிய கட்சி என்றது இன்றைக்கு பிரிஞ்சு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே இல்லாம விட்டிருந்தால் ஒரு இளம் தலைமைத்துவம் என்ன செய்யப்பட்டிருக்க அந்த கட்சியை வந்து பொறுப்படுத்து ஓரளவுக்கு நடத்திருக்கு. அப்ப அந்த இதுக்குரிய வழிவிடாமல் இருக்கின்றது வேறு உலக காலம் இருக்கிறன்றது ஒரு இருக்கிறது, இயங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு அமெரிக்காவை பாருங்க. இப்போ அந்த அமெரிக்காவில் பொதுவாக வயது கூடியவர்கள் தான் அதுக்குள்ள மக்களும் தெரிவு செய்கிறாங்க அனுபவம் என்ற அடிப்படையில். இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் அதே மாதிரி வேறு பல விடயங்கள் அந்த வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். இலங்கையிலேயும் தான் இருக்கிற கட்சிகளுக்குள்ள இப்போ பழமையான கட்சிகளுக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்குது. வயதானாக்கள் கூட பேர் இருந்து தெரிவு செய்கிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி சில வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்படுற ஒரு செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து கூடுதலாக இந்த ஓய்வூதியம் மற்றது சமூக பாதுகாப்புகளுக்காக நிறைய காட்சிகளை வந்து அவங்க செலவழிக்க வேண்டி வரும். இதால வார ஏஜிங் பாப்புலேஷனால வார பிரச்சனைகள் தான் அது. அப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இலங்கையிலேயும் கூட என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் முதியோர்களுக்கான ஓய்வூதியம், முதியோர் காசு என்று சொல்லுவாங்க. என்ன காசு என்றால் அதை சில பகுதிகள் எங்கட பகுதிகளில் கதைப்பாங்க என்றால் பிச்சை சம்பளம் சொல்லி சொல்லுவாங்க. பிச்சை சம்பளம் அதாவது வயது போனாக்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற ஓய்வூதியம் ஒரு கொடுப்பனவு. 3000 ரூபாய் ஏதோ முதல் கொடுத்தது 3000 2500. இப்போ வந்து கூட்டியிருக்கு நினைக்கிறேன் 5000 6000. அப்ப அந்த இதுக்காக நிறைய பேர் காசு கொடுக்க வேண்டிய இருக்கும்.
இவர்கள் வந்து தொழில் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு அரசாங்கம் ஒரு கொடுப்பனவு கொடுக்க வேண்டி வரும். அப்ப இது பொருளாதார ரீதியாக வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை கொண்டு வரும். என்னன்னு சொன்னால் இந்த தொழிற்படையில வந்து இது பாதிப்பு செல்வாக்கு செலுத்துறது அறிக்கை. வயது போன ஆக்கள் வந்து தொழிற்படைக்குள்ள வந்து கூடுதல் அறிக்க மாட்டாங்க. அவன்ட ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. வயது போனட்டா நான் சொல்றது 60க்கு மேற்பட்ட 65 மேற்பட்ட முதியோர். இப்போ சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி வேலைகளெல்லாம் இருப்பாங்க. இப்போ நான் வந்து அந்த முதுமையோ அதால வார அந்த விஷயத்தை நான் சொல்லலை. இந்த பொருளாதார பிரச்சனைக்குள்ள நான் முதுமையை நான் மதிக்கிறேன். நான் முதியோர்களை மதிக்கிறேன். மேலும் அந்த இந்த விடங்களை சொல்றேன். இப்போ பொதுவாக வேறு நாடு என்ன செய்யும்? அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் கடமைக்கு நியமிக்கல வெளிநாடு எங்கட நாட்டுகள் இருக்குது. 70 வயதிலையும் வந்து ரிட்டையர் ஆயினதுக்கு அப்புறம் சில பேர் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒன்று குதிச்சுவாங்க. ஒரு கடையை பார்த்துக்கொள்றது, வீட்டை பார்த்துக்கொள்றப்ப தெரியாமலே வீட்டுகளுக்கு வீட்டிலேயே அவங்க கிட்டத்தட்ட செக்யூரிட்டியாக தான் இருப்பாங்க. வெளிநாடுகளில் வந்து அவர்களை வந்து கூடுதலாக சில நிறுவனங்கள் எடுக்க ஏன்னா வினைத்திறனற்றவர்கள் வேகம் குறைவு சேத்திரம் குறைவு என்ற காரணத்தினால அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த இவங்க வந்து கூடரிக்கிறது என்ன நடக்கும்னு சொன்னால் அங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வினைத்திறனான உற்பத்தியை வந்து கொடுக்கறதுக்கு செல்வாக்கு செலுத்துற உண்டாக இருக்கு. அடுத்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா தங்கி வாழ்வோர் வீதத்தை வந்து அதிகரிக்கும். ஏஜிங் பாப்புலேஷன் என்ன செய்யும் சொன்னால் பிறப்பு அதே நேரம் ஏஜிங் பாப்புலேஷன் அதாவது வயதடையும் சனத்தொகையும் இந்த குறைந்து செல்லும் பிறப்பு வீதமும் என்ன செய்யும் என்றால் தொழிற்படையை குறைக்கிறதால அந்த தொழிற்படை வந்து கூடுதலானவர்களுக்கு தன்னுடைய வருமானத்துல கொடுக்கிற ஒரு நிலையை உருவாக்கு. அதை நாங்க சொல்றது தங்கி வாழ்வோர் வீதம் வந்து அதிகரித்தல் சொல்லுவோம். தங்கி வாழ்வோர் என்றால் சிறுவர்கள் முதியோர்கள். சிறுவர்கள் கூட இருந்தாலும் தங்கி வாழணும் சொல்லுவோம், முதியோர் கூட இருந்தாலும் தங்கி வாழணும் சொல்லுவோம். ஆனால் முதியோர்கள் கூட இருக்கும் போது சிறுவர் குறை இருக்கும். சிறுவர் 2 வயதாலும் 3 வயதாலும் ஒரு கட்டத்தை 15 வயதாண்ட 16 வயதான தொழிற்படைக்கு வந்துருவாங்க. முதியோர் கூட இருந்தாலும் தொழிற்படைக்கு வர மாட்டாங்க. நிரந்தரமாக என்ன குறைக்கிறார்கள் தங்கி வாழ்வோர் பிரிக்க வேண்டிய இருக்கிறார்கள். அப்ப சிறுவர்கள் கூட இல்லாம முதியோர்கள் கூட இருக்குமா இருந்தால் அது தங்கி வாழ்வோர் சிக்கலுக்குள்ள இன்னும் பிரச்சனை ஏற்படுத்தும். தொழிற்படை குறையத்தான் இருக்கு. அடுத்த வருஷம் அங்க இருக்கிறாள் முதியோருக்குள்ள போகக்குள்ள இங்க இருக்கிற 2 பேர் முதியோர் ஒரு ஆள் இது. அப்ப அங்க 50 இருந்துட்டா 52 ஆகும். இங்க 30 இருந்துட்டா 31 ஆகும். அப்ப இது கூடும். அது 2 மடங்காக கூடும். அது முதியோர் தொகை 2 சொல்லக்குள்ள அங்க அந்த பிரச்சனையை உருவாக்கும். பொருளாதார ரீதியான நிதி ரீதியான சில சவால்களை கொண்டு வரும். அப்ப உண்மையாகவே நிதி ரீதியாக நாங்கள் ஒதுக்கீடு செய்யும் போது வேறுபட்ட அபிவிருத்திகளுக்கு ஒதுக்குறதுக்குரிய காசில தான் இவர்களுக்கு உரிய உடல் நலம் உங்களுக்கு தெரியும். கட்டாயம் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும். நாங்கள் ஒரு 20 வயதில் இருக்கக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போறோன்னு சொல்லி இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு காயப்பட்டா அல்லது கொஞ்சம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை ஆக்சிடென்ட் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்படி காய்ச்சல் ஏதாவது வந்தால் போவோம். ஆனால் வயது போனவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். டெய்லிக்கா கிளினிக் போக வேண்டிய சிக்கல்கள் இருக்கும். என்ன சுகர் பர்சன் அரிப்பாங்க அல்லது என்ன ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்க அல்லது வேறுபட்ட கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் அரிப்பாங்க அல்லது வேறு ஏதாவது இருதய நோய்கள் இப்படிப்பட்டதுகள் என்றால் வயது போக 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 போகுது உடல் உறுப்புகள் வந்து செயலிழக்கிறது கூடுதலாக இருக்கிறபடி அவர்கள் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஆளாகக்கூடிய ஆக்கள் அரிப்பாங்க. அதே நேரம் அவர்களுக்காக நிறைய அந்த உடல் நலத்துக்காக நிறைய செலவழிக்க வேண்டியவர். அப்ப இதனாடித்தான் என்ன செய்தவர்கள் என்றால் நாங்கள் சில விஷயங்கள் இதுக்குள்ள கதைக்க இயலாது. 2வது ரெக்கார்டிங்களை இதில் யூடியூப்லேயும் போடணும்னு நினைச்சா கைக்க இயலாது. யதார்த்தமாக கைக்க வலிக்கிட்டால் இந்த இது என்ன கொரோனான்ற ஒன்று கூடாக இந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணால் வேர்ல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். ஏன்னா உண்மையாகவே அந்த அது கூடாக இந்த உலக நாடுகள் என்ன செய்ததுன்னு சொன்னால் பாப்புலேஷனை வயது போன சனத்தொகையை குறைக்கணும் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த கொரோனான்ற ஒன்றை உருவாக்கி ஸ்ப்ரெட் பண்ணி அது கூடாக நிறைய நாடுகள் இருந்த இந்த ஏஜிங் பாப்புலேஷன் இதை வந்து குறைச்சது. உங்களுக்கு வடிவா நீ பார்த்தா தெரியும். அமெரிக்கா, ஜப்பான்,
இப்படி பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள்லாம் கூட இழப்புகள் ஏற்பட்ட அந்த செத்தாக்கள் எல்லாரும் ஆரண்டு பார்த்தீங்கன்னா வயது போனாக்கள். ஏன்னா எங்கட நாட்டுகளில் கூட உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பகுதிகளில் வயது கூடினாக்கள் நிறைய பேர் அந்த இன்ஜெக்ஷன்களுக்கு பிறகு அது கூட ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தான், தடுப்பூசியா. அது உண்மையா தடுப்பூசி தான். என்னண்டா, என்ன தடுப்பூசி என்றால் எங்களுடைய இம்யூனி சிஸ்டத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கிற ஊசி கொண்டு வந்து எங்களை போட்டு செஞ்சான். என்னத்துக்காக அடிச்சவன் அதை அந்த கொரோனா வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா என்ன நடந்தது? இந்த ஊசி போட்டாலும் கொரோனா வந்தது. அப்ப இந்த ஊசி அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன, நாங்க ஒரு பேப்பர் பென் வாங்கிட்டு போறோம் பாடசாலையில் எழுதிட்டு போறதுக்கு. பென் வாங்கிட்டு போறோம், கொப்பி இருக்குது, எழுதாம போறோம். அப்ப கொண்டு போனது பயன்படுத்தப்படலைன்ற அர்த்தம். அத மாதிரி தான் அந்த ஊசி வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு எங்களுக்கு நன்மையை தரல, அது ஒரு பாதிப்பு தான். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திறன்கள் வந்து இப்போ கூடுதலாக திறன்கள் அவர்களுடைய தொழிற்படையில வந்து திறன்கள் இருக்கு. டாக்டர் அப்படின்ற அந்த மாதிரி திறன்கள் வந்து உண்மையாகவே பயன்படுத்த முடியாமல் அல்லது என்ன சொல்றது, நாங்கள் அதுக்கு ஒரு பொருத்தம் இல்லாத திறன்கள் அல்லது பொருத்தம் இல்லாத ஒரு நிலையை வந்து அல்லது சில பொருத்தமானவர்களுக்கு அந்த திறன் இருக்கிறவர்களை வந்து சேர்த்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையை கூட உருவாக்கும். முக்கியமான இதுகளுக்கு வந்து ஆக்கள் இருக்கும், ஆனா அதை விட நல்ல ஒரு திறமையான ஆக்கள் இருப்பாங்க, ஆனா அவங்க எடுக்கல, அவங்க இருக்கிறபடியா என்ற மாதிரி எல்லாம் உருவாகும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது நான் சொன்ன விஷயம் தான். மற்றது எங்களுக்கு இந்த சமூக தனிமைப்படுத்தல்ன்றது முக்கியமான பிரச்சனையாக எங்களுக்கு இங்கே உருவாகும். சமூக தனிமைப்படுத்தல்ன்றா உங்களுக்கு தெரியும், எங்களோட நாடுகளில் இது குறைவு. என்ன, வயது போனாக்களை வந்து வீடுகளில் பிள்ளைகள் அதுகள் வச்சு கொள்றதுன்றது எங்களோட நாட்டுகளில் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து முதியோர் இல்லங்கள் அல்லது அப்படிப்பட்ட இதுகளுக்கு விட்டுருவாங்க. குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் உண்மையாகவே அங்க வந்திருக்கிறவர்கள் வந்து இந்த குழந்தைகள் படுறதுகள் இதுகள்ல விருப்பம் இல்லாம நாட்டம் இல்லாம போறதுக்குரிய இன்னொரு காரணமாக சொல்லப்படுது, மறைமுக காரணங்கள் உண்டு. தாங்க அந்த பிள்ளையை பெற்று பெரிய ஆளாக்கி விடுறது மட்டும்தான் தங்களோட வேலை. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தங்களை கவனிக்கவே மாட்டுதுகள். அப்படியான நிலையில வந்து நாங்க என்னத்துக்கு அந்த பிள்ளையை பெற நாங்க இருக்கிறோம், கவனிக்க மாட்டோம், எங்கள் உடைக்கிற சம்பளம் தான் எங்களுக்கு உதவ போகுதுன்னு சொன்னால் பிறகு என்னத்துக்கு நாங்க அந்த பிள்ளையை பெற என்ற ஒரு மனப்பாங்கும் வந்து அவர்களை அந்த ஒரு அதொரு என்ன சொல்றது, ஒரு விரக்தி என்று சொல்லலாம். இந்த பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று படிக்க வச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி விட்டுறது, அதுகளை ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அவங்கள மறந்துடும். அவர்களுக்குரிய ஒரு தங்கட சாப்பாட்டுல கொடுத்து வளர்க்குற இந்த பெற்றோரை, அந்த பெற்றோர்கள் வயது போன காலத்துக்குள்ள தங்களால ஒரு சாப்பாடு கூட கொடுக்கல நிலையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு வேணுமெண்டு. இல்லாம இருக்கிறது வேற விஷயம். இப்ப கஷ்டப்பட்டதுகள் சிலதுகள் என்றால் அதுகளுக்கு ஒரு முதியோரை வச்சு பராமரிக்க இயலாது என்று சொன்னா அது வேற விஷயம். ஆனால் இருந்தும் பராமரிக்க இயலாம அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள மனிதன் சொல்றாங்க உண்மையாகவே ஒரு வார்த்தை உண்டு, மனிதன் தூங்கும் போதுதான் உண்மையான மனிதனாகவும் மனிதாபிமானத்தோடையும் நடந்து கொள்றான், மற்ற நேரம் எல்லாம் மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளலையான்னு சொல்றாங்க. ஏனென்றால் நாங்க சிந்திக்கிறது செய்யறதெல்லாம் அப்படித்தான். எங்களுக்காக இது செய்யறவங்களுக்கு அந்த ஒரு டைமை வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சரிதானே? இப்ப நிறைய விஷயங்கள்ல அப்படித்தான் நாங்க வந்து மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு செலவழிக்கும் டைம், எங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்களை குளிக்க விடுமுறை செய்யும். ஆனால் அங்க கொண்டு போய் எங்களுக்கு நாங்க அவங்களுக்காக டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் நிறைய பேர். இது வந்து அங்க இருக்கிற பிரச்சனை. இது வந்து வளர்ந்த நாடுகள் அதிகரிச்சு கொண்டது. மிகவும் வளர்ந்த நாடுகள் நாங்க நல்லம் 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 தான் நாங்க போறோம். இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள் கூட வளர்ந்த நாடுல அபிவிருத்தி அடைந்த நாடு மேலத்திய நாடுகள்ல இருப்பாங்க. ஆனால் அங்க என்ன நடக்குது சொன்னால் இதுதான் நடக்குது. இங்க வந்து அவர்களுடைய தந்தையோ அவங்களோ ஒரு அனாதைகளாக தெரிவாங்க, அவங்க அங்க தரிப்பாங்க. நன்றி கெட்ட உலகம், நன்றி கெட்ட தனம் என்ற விஷயம் அது.
அந்த இது எங்களுக்கு இங்கே உருவாகி கொண்டு வந்தது. சின்ன ஒரு நாளை நேற்று செஞ்சது இன்றைக்கு மறந்துடுவாங்க. மேக்சிமம் நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்க பாருங்க. நன்றி கிட்டது எங்களோட சமூகத்தில் இருக்கிற அந்த பெரிய ஒரு பிரச்சனை அது. அது வந்து என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு இந்த இந்த மாதிரி சோசியல் ஐசோலேஷன் தனிமைப்படுத்தல்ன்ற விஷயத்துக்கு கொண்டு போய். அப்ப இந்த இதுக்காக நிறைய உங்களுக்கு தெரியும் முதியோர் இல்லங்கள் அதுகளுக்கு நிறைய காசு நிறைய அந்த சேவைகள் வழங்குறதுக்கு அதுக்குரிய சேவையாளர்கள் அவங்களை எல்லாம் நிறைய போட வேண்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் கூட்ட வேண்டி வரும். வீடுகள் அவங்களுக்கான தேவைப்பாடு கூடும். இப்போ வயதானவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவர்களுக்குரிய வீடுகள் இப்போ சாதாரணமான நாட்களுக்குரிய வீடுகள் இல்லாமல் அவர்களுக்கு நிறைய வித்தியாசமான சில ஸ்பெஷலான சில விடயங்கள் அங்கே சேர்க்க வேண்டியிருக்கு. ஏண்டா வயதானவர்கள் நடக்கிறதுக்கு கஷ்டமானவர்கள். இப்போ அவங்களுக்கு இப்போ வசதி வாய்ப்புகளை வந்து மிகவும் கூட ஒரு க்ளோசர் டு யூஸ் சொல்லுவோம். அதாவது பயன்படுத்துறதுக்கு நெருக்கமான தொழில்நுட்பங்களை அல்லது நெருக்கமான ஒரு முறைகளை வந்து பயன்படுத்தணும். இப்போ ஒரு மலசல கூடம் அமைக்கிறோம்டா அப்போ எங்களுக்கு வந்து தூர வழியில் இருந்து என்றால் ஓகே. ஆனால் வயதானவர்களுக்கு அவங்களோட ரூம் அந்த ரூமோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் பெரும்பாலான வீடுகளில் ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் தான் இருக்கு. ஆனால் வயதானவர்கள் இருக்கிறது கட்டாயம் அவங்க ரூமுக்கு அவங்க இருக்கிறாங்களோ ஹாஸ்பிட்டலில் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்றது அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி அவங்களுக்கு அவங்களோட ரூமோட அவங்க டாய்லெட் இருக்கும். ஏன்டா அதுக்குள்ள அந்த டாய்லெட்டும் அவங்களும் ஏன்டா அவங்க அடிக்கடி வாஷ்ரூம் போராக்கள் அரிப்பாங்க. அப்படியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. சிறுநீர் நோயாளிகள்டா. அப்போ அந்த மாதிரியான இதுகளை செய்யக்குள்ள வந்து நிறைய செலவாங்க. ஒரு வீட்டில் இப்போ சாதாரணமாக இருக்கிறார்கள் வீட்டில் ஒரு மலை கூடம் ஒரு கிடைக்கும். ஆனால் வயது போனாக்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றை செய்ய வேண்டி வரும். தேவையும் கூட. அப்போ வயதானாக்கள்ன்ற பிரச்சனைகள் சிலதுகள் வரக்குள்ள பிரச்சனை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அடிக்கடி வாஷ்ரூம் அதுகள் போக வேண்டியது அந்த வரும். அப்போ சில சிக்கல்கள் வருத்தப்பட்டு கிடப்பாங்க. உடஞ்சி கால் விழ பார்ப்பாங்க. அப்போ அந்த இதுகளுக்கு ஏற்ற மாதிரி சிலதுகளை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண வேண்டி வரக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய செலவுகள் வரும். அப்போ இது வந்து எங்களுக்கு இங்கே முக்கியமான இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறதா இருக்கும். சரிதானே? அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். முக்கியமாக ஒன்று பார்த்தோம் என்றால் சில விஷயங்களை நான் பார்க்குறேன். இதுலையும் பார்த்து விடுவோம். ஸ்லைட்லையும் இருக்கண்டு அதில் சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த ஆயுட்காலம் கூடுறது, மற்றது தொழிற்படை கூடிய ஆயுட்காலம், குறைவான தொழிற்படை, நகர சனத்தொகை கூடிய நகர சனத்தொகை, அடுத்தது ஏர்பனைசேஷன் நகரமயமாக்கும் இதுகளும் பிரச்சனைங்க. அப்போ இந்த அபிவிருத்தி நாடுகளில் சனத்தொகையால் வர பிரச்சனைகள்ல மற்ற ரெண்டு விஷயம் இது ரெண்டும் பார்த்துனாங்க முக்கியமாக. அடுத்தது இந்த நகரமயமாக்கமும் நகரங்களில் வந்து மக்கள் கூட இருக்கிறதும் இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறாங்க. இப்போ இது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நகரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்டா நகராக்கம் நகராக்க வீதம் விஷயத்தை எல்லாம் பார்த்தோம்னால் இதுதான் நகராக்க வீதம் இதில் இருந்து தான் நினைக்கல. ஏர்பான் பாப்புலேஷன் ரைட் இந்த இருக்கு. ஏர்பான் பாப்புலேஷனை பாருங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் ஏர்பான் பாப்புலேஷன் வந்து 80%. நகரத்தில் அந்த 80% இருக்கு. கிராமத்தில் இருக்கிறாக்கள் 20% தான் இருக்கு. ஆனால் வளர்மோ நாடுகளில் அது வந்து கிட்டத்தட்ட அரைவாசியா இருக்கு. பாருங்க. அப்ப நகரத்தில் சொல்லக்குள்ள எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு பேருக்கு சேவை வழங்குறதுக்கு செய்யறதுக்கு நகர ஜனத்தை கூட எவ்வளவு பிரச்சனை வரும். இப்ப வளர்மோ நாடுகள் இப்ப எங்களுக்கு என்னச்சுன்னா வளர்மோ நாடுகள் நகர பிரச்சனைகள் தான் பெருசா தெரியுது. ஆனால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல நகரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவர்கள் அதை சோல்வ் பண்றதுக்காக கையாளுகின்ற நடவடிக்கைகள் வந்து அங்க கூட கையாளுகின்ற நடவடிக்கைகள் அங்க வந்து கூட இருக்கு. அப்ப அதால வந்து எங்களுக்கு அங்க வந்திருக்கிற பிரச்சனைகள் பெரிய அளவு செட்டில். ஆனால் அதற்காக நிறைய செலவழிக்கும் அரசாங்கம். நகரத்துல தண்ணி வசதி கொடுக்கணும், நேரம் உங்களுக்கு தெரியும் மின்சாரம் கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் தென் அமெரிக்கா நாட்டில வந்து தென் அமெரிக்கா ஓரளவு அபிவிருத்தி அடைந்த நாடு சொல்லப்படுது அந்த தரவுகளுக்குள்ள. ஆப்பிரிக்க கணத்துக்குள்ள இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிற நாடு. ஆனால் அங்க இருக்கிற தலைநகரம் கேப் டவுன் வந்து ஒரு மலை ஒரு உயரமான பகுதியில் இருக்குது. அங்க வந்து 2030 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணி பெரிய ஒரு பிரச்சனையா தண்ணி இல்லாம போகும். நிறைய பேர் தண்ணி இல்லாம உயிரிழக்க நேரிடும் என்று சொல்லி சில தரவுகள் குறிப்பிடுது. என்ன காரணம்?
அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வந்து இருக்கிற ஒரு போக்கு. நாங்கள் வந்து நெய்வோம் கிராமத்தில் இருக்கொண்டு பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரீடம் தான் எங்களுக்கு முக்கியம். கொஞ்சம் காடு தண்ணி ஆறு பக்கத்தில் அப்படி இருக்கணும், செலவு குறையன்னு பார்ப்போம். இங்கே அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே ரேட், அந்த செலவுகள் இது எல்லாம் வந்து கிராமத்திலே நகரத்திலே ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற வசதி வாய்ப்புகள், பொழுதுபோக்குகள், மருத்துவசார வசதி எல்லாம் வந்து நகரத்தில் உச்சமாக இருக்கிறபடியா அங்கே போவோம். இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வெற்றி சொல்லணும். ஏன்னா கிராமங்கள்லேயே எல்லா இடமும் பெரும்பாலும் எல்லாம் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடும் மோசம், இந்த இன்டர்நெட் வசதி கடும் மோசம். நாங்கள்லாம் நிறைய அனுபவிக்கிறது தான். ஒரு சின்ன ஒரு சில வழிகளை நான் நிறைய கஷ்டப்படுறேன். சின்ன நாளையில உண்மையாக இந்த ஜூம் கிளாஸ்ல எடுக்கலாம் போகிறதுக்கெல்லாம் காரணங்கள் ஒன்று வந்து இன்டர்நெட் கடும் ஸ்லோ, போகும் கஷ்டப்படுறோம். அப்போ கிராமங்களில் இருக்கிற பிரச்சனை அதுதான். நகரப்பகுதிகள் அது நல்ல ஒரு ஹை ஸ்பீட்ல இருக்கு. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு நகர சனத்தொகை கூடினபடியா அவங்களுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய வரும், நகரங்களை கூட செய்ய வேண்டிய வரும், நகரங்கள் மாசடைகள் ரெண்டு வரும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த நகர விஷயத்தை வச்சு கொண்டு வார பிரச்சனைகளுக்குள்ள அந்த நீர் பற்றாக்குறை, சூழல் மாசடைதல். இப்போ நகரங்களில் சூழல் மாசு கூட இருக்கு. ஏன்டா நிறைய பேர் வந்து அங்கே இருப்பாங்க, அங்கே வந்து நிறைய வாகன போக்குவரத்து இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த அதை வச்சு கொண்டு நீங்கள் சொல்லணும். சரியோ? ரைட். அப்போ இப்போ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் இதுக்குரிய விடை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும் கூடுமான வரைக்கும் கேள்வி. அப்போ நாங்கள் இதையும் பார்த்தோம்னா பாருங்க, ரூரல் பாப்புலேஷன், தேர் ஆர் மோர் சோஷியல் லைக் universities, colleges, hospitals, banks and places. So urban areas. For this reason, rural youth would migrate from their villages and in town and cities. The fewer is able to the old people live in the village. இப்போ கூடுதலாக இந்த நகர பகுதியை வந்து இந்த யூனிவர்சிட்டி அதுகளை நகரத்தில் இருக்கிறபடியால் எல்லா வசதிகளும் அந்த இடத்தை நோக்கி நெய்கிறாங்க. எல்லாரும் அங்கே போகிறாங்க. வயதானாக்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி urbanization என்ற விஷயத்தை பார்த்தோம்னால் ப்ராப்ளம்ஸ், அதாவது அப்போ நகரமயமாக்கலால் அங்கே நிறையப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்து, நீர் வசதி, மற்றது கழிவு நீர் அகற்றுறது, மற்ற இந்த இது என்ன சொல்றது, திண்மக்கழிவு பிரச்சனைகள், இதுகள் எல்லாம் வந்து இங்கே வந்து கூட இருக்கும். அந்த நகராக்கத்தால் வர பிரச்சனைகள் இருக்கும். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். இப்போ நாங்கள் எங்களோட பகுதிகளில் நிலத்தில் வெட்டினோம்னா தண்ணி வரும், கிணறு கிணறு தண்ணி சொல்லுவோம். ஏன்னா எங்களோட பகுதிகளையும் இருக்கு. ஆனால் கொழும்புல போய் குளத்தில் வெட்டி தண்ணி எடுக்கலாம். எடுத்தாலும் அது ஒரு மாசடைந்த தண்ணியாக இருக்கும். இப்போ யூனிவர்சிட்டிகள்ல எல்லாம் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு தண்ணி வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாட்டர் சப்ளை தண்ணிக்குள்ளால வரும். இன்னைக்கு கிணறுகள் இருக்கின்றன. யூனிவர்சிட்டி ஏரியா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. பாப்புலேஷன் குறைந்த ஒரு சுற்று வட்டாரம் தானே அங்கால. இப்போ மக்கள் படிக்க போகிறவர்களை தவிர. அதே நேரம் ருவன்புர காலேஜ் ஆஃப் எஜுகேஷனா, ருவன்புர, அதுக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. ருவன்புரண்டா ரத்னபுரி, அங்கே எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு இடத்துல இருந்த வாட்டர் சோர்ஸ்ல தான் தண்ணி எடுக்கிறாங்க, புது தண்ணி உண்டு. ஏனென்றால் அந்த ஏரியாவெல்லாம் நகர மயமாக்கம் குறைஞ்ச பகுதிகள். அப்போ அங்கே இந்த பிரச்சனை இல்லை. நகர பகுதிகள் இருக்கிற இடத்துல தண்ணி எடுக்கலாமா? இன்றைக்கு பல இடங்கள் கிழக்கு பல்கலைக்கழகம் அதுகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் வந்து இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் லைன் தண்ணி தான், லைன் தண்ணி தான், இல்லை தண்ணி இல்லை. சரிதானே? அப்போ இதை விட சில பிரச்சனைகள், வயலன்ஸ் வந்து அதிகரித்தல், ட்ரக்ஸ் வயலன்ஸ் அடி சொல்லக்குள்ள வன்முறைகள் அதிகரிக்கிறது வந்து இங்கே வந்து முக்கியமான நகர பிரச்சனைகளாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இங்கே இதுகளில் என்னத்தில் பகுதி அடைந்த நாடுகளில் பொதுவாக எல்லா இடத்துலையும் விரிக்கும் வன்முறைகள் அதிகரிக்கிறது. நகரமயமாக்கல் காரணமாக ஏற்படுகின்ற நகரமயமாக்கல் என்ன அதுகளாலையும் வருமங்களுக்கு. மற்றது வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரக்ஸ், இதுவும் வந்து முக்கியமாக ஒரு பிரச்சனையாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருக்குது. எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது தான் சில விஷயங்கள். அடுத்தது இந்த பாகுபாடுகள் அல்லது பாரபட்ச சாதியோ மதமோ அந்த குடியேறாக்களை பொறுத்து இப்போ சில நாடுகளில் வேற குடியேறவாசிகளுக்கு அடிப்பார்கள் போட்டு அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்படி நிறைய அந்த பிரச்சனைகளும் சில பிரச்சனைகளாக அங்கே இருக்குது. அப்போ இதுகளை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யுது? சூழல் பாதிப்பு, அதை நான் சொல்லித்தந்தானே, சூழல் பாதிப்பு நிறைய சொல்லித்தேன். தீர்க்கிறதுக்கு என்ன செய்யுது? அப்போ உலகத்தை சொல்லித்து மட்டும் முடிக்கக்கூடாது. தீர்க்கிறதுக்காக அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்ற விஷயத்தை நீங்க கடைசியாக கட்டாயம் சொல்லணும் ஒரு பந்தியில. அப்ப சில நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னோம், ஜெர்மனி, சில நாடுகள் நான் பார்த்தேன். அந்த நாடுகள்ல 2வது குழந்தை பிறந்த அந்த, அதாவது அங்க என்ன நடக்குது, பாப்புலேஷன் குறையுது. அப்ப அதை குறையிறதை இல்லாம பண்றதுக்கான என்றால் குழந்தைகள் கூட பெற்றுக்கொள்ற ஆட்களுக்கு
வரப்பிரசாதங்கள் பரிசுகளை கொடுக்குது. 2வது குழந்தைக்கு இவ்வளவு காசு, 3வது குழந்தை இவ்வளவு காசுன்ற அந்த ஒன்றை செய்யுது. இப்ப சீனா கூட இப்ப செய்யப்படி, ஏன்னா சீனாவில் பாப்புலேஷன் மைனஸுக்கு போயிட்டு அப்ப இந்தியா வின் பண்ணி இந்தியா முன்னுக்கு வந்து அப்ப எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? சீனா பெரிய ஒரு பொருளாதார வல்லரசு, அப்ப சனத்தொகையும் இருக்கிற தான் அப்படி இருக்கு. அப்ப இன்னும் குறைஞ்சு கொண்டு போக மாட்டா, பெரிய சிக்கலாக மட்டும் போட்டு இப்ப சீனா திரும்ப அந்த கூட்டுறதுக்குரிய வேலையை பார்க்குது. அப்ப இந்த வேலைகள் நடந்து கொண்டு வருது. கூட குழந்தை பெறாக்களுக்கு அங்கே வாய்ப்பு. நம்ம பகுதியில் அந்த கூட குழந்தை பெற்றா நம்ம பெரிய சிக்கலாகிட்டு போவோம். நம்ம ஒரு பொருளாதாரத்துல பின்னணி விஷயம் போவோம். அங்க வந்து அப்படி இல்லை. குழந்தை எவ்வளவு போடுறாங்களோ அவங்க அங்க செல்வந்தர்களாக மாறுறதுக்குரிய மாதிரி அங்க இருக்க எல்லா வசதிகளும் புரிய அவங்களுக்கு. குழந்தைகளுக்குரிய படிப்பு படிக்கிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு எல்லா சேவைகளையும் அரசாங்கம் கொடுக்கும். நீங்க சாப்பாடு இதையும் கொடுக்க வேண்டிய மற்றபடி கல்வி எல்லாத்தையும் அரசாங்கம் ஃப்ரீயா கொடுக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு தொன்று அதை மோட்டிவேட் பண்றதுக்கு. 2வது வந்து என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ், அஹ், அங்க சனத்தொகை கூட்டணுமே தொழிலாளர் படைய. அப்போ இந்த கிரீன் கார்டு விசா, அமெரிக்காவோட கிரீன் கார்டு விசா வேற ஒரு நாடுகள் எல்லாம் அந்த இடப்பெயர்வை வந்து, அதாவது நாட்டுக்கு உள்வரவை வந்து அதிகரிக்கும். எப்படிப்பட்ட உள்வரவு என்றால் தொழிற்படைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு என்ன தொழிற்படை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த ஃபில்டர் பண்ணி அவங்க எடுப்பாங்க. வயசு போனாக்கள் எடுக்க மாட்டாங்க. வயசு போனாக்களை வந்து சில நாடுகளில் ஏதோ ஒரு தங்கி வாழ்ற எடுத்து கூப்பிடும். ஆனால் தொழிற்படைகளாக போகலாம். அப்போ ஒரு அவங்களோட வயது தொடக்கம் 20 தொடக்கம் படிப்புக்குன்னு எடுப்பாங்க. அடுத்தது தொழிற்படைக்குன்னு எடுப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த நாட்டினுடைய வேறு தொழில்களை இப்போ நம்ம ஆட்கள் போய் என்ன செய்வாங்க, பெட்ரோல் ஷெட்டில் வேலையிற இது ஹோட்டல்ஸ் நடத்துற இதுகள் நம்மளா செய்கிறாங்க. அதுக்கு அந்த நாட்டில் இருக்கிறவன் வேலையிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நங்களாக்கள் போய்த்தான் அந்த வேலைகளை செய்கிறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் இப்படி கிளீன் பண்ணுறது, இதில் ட்ரெயினில் வந்து பாதுகாப்பு ஊழியர்கள் அப்படி அந்த இதுகளுக்கு வந்து அங்கே நாட்டாக்கள் போக மாட்டாங்க. ஏன்னா கூடுதலான வருமானத்தை சம்பளத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த குறைவு. அப்போ அவர்களை அதுகளுக்கு எடுக்கிறதுக்கு இந்த இடப்பெயர்வு கூட, இந்த கொள்கைகளுக்கு கூடாக, கிரீன் கார்டு விஷயம் அப்படியானதுக்கு கூடாக இந்த தங்களுக்கு தேவையான தொழிற்படையை இந்த நாடுகள் செய்திருந்தால் தந்திரமாக பெற்றுக்கொள்ளுது. சீனாவெல்லாம் சீனாவில் கனடாவெல்லாம் போனவர் நிறைய பேர் கனடாவுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருந்த நாட்டில இருந்து போனவங்க. இப்போ என்னத்துக்காக அந்த அங்க இருக்கிற அந்த ஷார்டேஜை குறைக்கிறதுக்காக செய்கின்ற வேலை உண்டு. அடுத்தது நாங்க இதை தவிர நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த என்ன சொல்றது மற்ற பிரச்சனைகளுக்காக, இப்ப குறிப்பாக மற்ற பிரச்சனைகள் நாங்க பார்த்து நாங்க என்ன இந்த இதுகள் எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குது தானே நாங்க காட்டுறது? ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது தானே? ஸ்கிரீன் தெரியாம யாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது தானே? ஸ்கேன் என்ற ஆப்ஷன் எடுத்துங்க, அல்லது மெசேஜ் அதுக்குள்ளால போடுங்க. ரைட்டு. அப்ப இவை வந்து என்ன செய்யணும்னா அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யுது. கிராம மட்டத்திலான இதுகளை வந்து விருத்தி செய்யுது. கிராம மட்டத்தில் குடியேறாக்கலன்னா கிராம மட்டத்தில் குடியேற்ற பார்க்குது. நீர் பிரச்சனை அதுகள் இதுகளை எல்லாமே செய்யுது. அப்படியான விஷயங்களை வந்து இந்த நாடுகள் செய்து அதை தீர்க்கிறதுக்குரிய வழிகளை செய்யுது. அப்ப வயது போனாக்களுக்கான வசதிகளை வழங்குது. அடுத்தது இந்த வயது போனாக்களை அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு விடலாம், எஜிங் பாப்புலேஷனை செய்யறதுக்கு. அதுக்குத்தான் இந்த வயதை செய்யுது. வயது கூடினாக்களை வந்து விற்கிறாங்க, அவங்களை சாகடிக்கல தானே, அதையும் அளவுக்கு என்ன செய்யுது இந்த மாதிரியான இதுகளுக்குள்ளால ஏதோ ஒரு இந்த இது கூடாக சில விஷயங்கள் அஜெண்டா 21 அப்படியான சில சில விஷயங்களுக்கூடாக செய்யறதாக சில இயற்கையோட தொடர்புடையவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்ப இத்தனை வயதுக்கு மேற்பட்டாக்கள்ல வந்து கூட அவர்களை வந்து அந்த வயதோடய அவங்க உயிரிழக்கிறதுக்கு அல்ல அவர்களை வந்து இப்படியான வருத்தங்கள் தாக்கினா அவங்க சாகக்கூடிய மாதிரியான இதுகளை வந்து மறைமுகமாக செய்கிறதாக சொல்லப்படுது. ஆகவே இப்படி அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சனத்தொகை பிரச்சனைகள், சனத்தொகை அபிவிருத்தி அடைந்த நாடுகள்டா என்ன ஒரு விஷயம், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் பாப்புலேஷன் சனத்தொகை பண்புகள் என்ன, அதாவது அந்த சனத்தொகை பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு பிறகு அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் காணப்படுற பிரச்சனைகள் அல்லது சவால்கள் என்ன, பிறகு அதுகளை தீர்க்கிறதுக்காக வழிமுறைகள் என்ன, இந்த 4 விடயங்களை உள்ளடக்கி உங்களுடைய விடயமைப்பு இந்த கேள்விக்கு இருக்கணும். சரிதானே? இப்போ இதை வந்து வடிவா இந்த கேள்வியை நீங்க அப்படி செய்யணும்.